Hello students, Standard 10, Social Science, Unit 3, World War II. So, இதில் இன்னைக்கு 3.3 New International Order இதுதான் பார்க்க போகிறோம். By 1941, the United States and Britain began to give serious considerations to the need for international cooperation for achieving lasting peace among all nations. ஸோ 1941 யூஎஸும் பிரிட்டனும் உலகத்தில் அமைதி எல்லா இடத்துலையும் பீஸ் அதுதான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் அமைதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமியும் பொருளாதாரமும் ஃபினான்ஸ் நிதி மணி இது எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதும் இதில் ஒரு முக்கிய நோக்கமாக இவங்க யோசித்தாங்க. ஆல் தீஸ் வுட் நீட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் with members of the various nations across the world working together for these common objectives. ஸோ இந்த காமனான ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் பீஸ் வேணும், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கில் ஃபினான்ஸ்லலாம் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே மொத்த உலகளாவிய எல்லா நாடுகளும் சேர்ந்து எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்ன்ட்டு யோசிக்கிறாங்க. சரிங்களா? திஸ் ultimately resulted in the establishment of the United Nations, the World Bank and the International Monetary Fund, with many associated organizations which deal with basic issues of importance for all societies and countries. So, இதன் பயனாக தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் அதுக்கு அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன் அதை சார்ந்த சில அமைப்புகளையும் உருவாக்குறாங்க. உலக நாடுகள் எல்லாமே அதில் அங்கம் வகிக்கணும், அவங்களுடைய கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் அங்கம் வகிக்கணும், அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அதில் கொண்டு வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்நேஷ்னல் யுஎன்ஓ தென் வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued a joint declaration known as the Atlantic Charter. So, இதை வந்து இனிஷியேட்டிவ் இதுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினது யார் அப்படின்னு சொல்லும்போது யுனைடெட் நேஷன்ஸும் பிரிட்டனும் தான். 1941 இதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்புறம் அட்லாண்டிக் சார்ட்டர் அது வழியாக தான் இந்த டிக்ளரேஷன் நம்ம ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திஸ் டிக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் வாஸ் அக்செப்டட் பை ஆல் the 26 countries which were fighting against the Axis powers. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்சஸ் பவர்ஸ்னால் ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். இவங்களுக்கு எதிராக போரிட்ட 26 கண்ட்ரிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனாக ஆரம்பிக்கலாம், அதில் நாங்களாம் மெம்பராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எங்கே தொடங்குறாங்கன்னா நியூ இயர் டே. என்னைக்கு தொடங்குறாங்கன்னா நியூ இயர் டே 1942. அப்போது January 1, 1942 இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The Charter of the United Nations was signed on June 26, 1945 by 51 countries. ஸோ இதை ஆரம்பிச்சுட்டு இதை சைன் பண்ணது, அதிகாரப்பூர்வமாக சைன் பண்ணது June 26, 1945. இதில் வந்து 51 நேஷன்ஸ் வந்து இதில் ஃபஸ்ட்டு சைன் பண்ணிட்டாங்க. இந்தியா, which was not an independent country then also was a signatory to the charter. ஸோ அப்போது 1945 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காதனால அதில் ஒரு மெம்பராக அப்போ இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறமா அதில் என்ட்ரு ஆகிட்டாங்க. Now the United Nations has 193 member states and each one, big or small, has an equal vote in the United Nations. ஸோ இப்போது இதில் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படின்றப்போ 193 கண்ட்ரிஸ் அதில் இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ட்ரி வந்து பிக்காக இருந்தால் தான் ஜாயின் பண்ணணும், ஸ்மாலாக இருந்தால் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. எல்லாருக்குமே ஈக்குவல் வேர்ட், எல்லாருடைய கொள்கைகளும் எல்லாருடைய பிரச்சனைகளும் எல்லாருடைய கருத்துக்களும் இதில் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ we, the peoples of the United Nations,
determined to save succeeding generations from scourge of war, which twice in our lifetime has brought untold sorrow to mankind, and the reform faith in fundamental human rights, in the dignity and worth of the human person, in the equal rights of men and women and of our nations large or small, from the preamble to the United Nations. So இந்த இது ஒரு கவர்மெண்ட் மாதிரியே செயல்படும். இதில் என்னன்னா அதனுடைய ப்ரியாம்பிள் முன்னுரையில் முகப்புரைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த வேர்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்எல்ல இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொரு மெம்பரும், இப்போ 193 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு மெம்பரும் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த ரெண்டு போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் செகண்ட் வேர்ல்டு வாரும் நடந்தது இல்லையா, இந்த ரெண்டு போரில் நாங்கள் ரொம்ப துன்பத்தை வந்துடுச்சு, அந்த மாதிரி ஒரு துன்பம் சாரோ இன்னொரு தடவை மனித குலத்துக்கு வராமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுக்குற மாதிரி இந்த இது சொல்லப்படுது. ஸ்கர்ஜ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லும்போது இந்த கசப்பு, துன்பம், இது எல்லாமே தான் சொல்கிறாங்க. அப்புறம் ரெஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் இது திருப்பி இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷன் ஹியூமன் ரைட்ஸ், உரிமைகள், மனித மாண்புகள், கண்ணியம், மதிப்பு, ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையுமே பாதுகாப்போம். அது பெரிய கண்ட்ரி ஸ்மால் கண்ட்ரிஸ்லாம் பார்க்காம எல்லா கண்ட்ரிஸும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரியாம்பில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஆர்கன்ஸ் பார்க்கலாம். யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில், முக்கியமான ரெண்டு ஆர்கன்ஸ் வந்து ஜென்ரல் அசம்பிளியும் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சிலும். இந்த ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறது சும்மா லெஜிஸ்லேட்டிவ், நம்ம சட்டமன்றம் கூடுது இல்லையா, அதே மாதிரி தான். த யுனைடெட் நேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனி கவர்மெண்ட் த்ரூ இட்ஸ் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் விச் ஆர் சிமிலர் டு த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் விங்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ எப்படி நம்ம சட்டமன்றம், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும்போது சட்டமன்றம், இந்தியான்னு எடுக்கும்போது பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே என்ன கூட்டம் நடக்குதோ அதே மாதிரி இங்கே எல்லாமே நடக்கும். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதோ நிர்வாகம், ஜுடிஷியல் விங்ஸ் அப்படின்றப்போ நீதி, நீதி ஏதாவது அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே ஒரு கண்ட்ரி மாதிரியே இதில் செயல்படும். இந்த ஜென்ரல் அசம்பிளி இஸ் த பாடி இன் விச் ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். இந்த ஜென்ரல் அசம்பிளியில் எல்லா இந்த 193 கண்ட்ரீஸில் எல்லா பிரதிநிதிகளும் இதில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இட் மீட்ஸ் ஒன்ஸ் a year and issues of interest and points of conflict are discussed in the assembly. ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்ஸ் இன் a year இது வந்து கூடுறாங்க. இந்த ஜென்ரல் அசம்பிளியில் மீட்டிங் வைக்கிறாங்க, சட்டசபை கூடுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸில் இயர்லி ஒன்ஸ் இது கூடுறாங்க. அப்புறம் உலகளாவிய அவங்கவுங்க நாட்டில் உள்ள பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ என்ன பாயிண்ட் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு கருத்து, அந்த பிரதிநிதிகள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுங்களும் சொல்லலாம். அப்புறம் முரண்பாடு, இந்த கருத்து இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கொரோனா பீரியட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கொரோனா பீரியடை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி சரி பண்ணுறது, இல்லை எங்கள் நாட்டில் இந்த மாதிரி வைத்தியம் இருக்குது, இல்லை அந்த ஈஸியாக இருக்குது, நாங்கள் ஆயுர்வேதிக்கில் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள், அடுத்து அதனுடைய முரண்பாடு கருத்துக்கள் எல்லாம் அங்கே தெரிவிப்பாங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் 15 மெம்பர்ஸ். இப்போ ஜென்ரல் அசம்பிளி முடிஞ்சிடுச்சு, செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி பார்க்குறோம். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. 15 நாடுகளுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 5 கண்ட்ரீஸ், த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா ஆர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் பெர்மனன்ட் மெம்பர்ஸு. மற்ற அண்ட் தேர் ஆர் 10 டெம்பரவரி மெம்பர்ஸ் ஹூ ஆர் எலெக்டட் இன் ரொட்டேஷன். மீதி 10 பேர் வந்து டெம்பரவரி மெம்பர்ஸ், அவங்க ரொட்டேஷனாக செலக்ட் பண்ணப்படுவாங்க. These two bodies functions like a legislator. இப்போ ஜென்ரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டர் மாதிரி தான் செயல்படும். இது நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஈச் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பர் ஹேஸ் த ரைட் டு ஓட், ரைட் டு வீட்டோ any decision by the other member of the security council. ஸோ இதில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இந்த 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வீட்டோ பவர் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஆள் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ரஷ்யா வந்து சொல்கிறாங்க
நான் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டேன், இதை வந்து எல்லாருக்கும் போடலாம், ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ யூஎஸ் சொல்கிறாங்க இல்லை இல்லை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைவேறாது. அதான் வீட்டோ பவர். ஸோ 5 கண்ட்ரீஸுமே ஓகே சொன்னால் தான் அது சரி வரும், உலக நாடுகள் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. This right has often been used to block major decisions, especially by the superpowers, the US and Russia. ஸோ இந்த மாதிரி வீட்டோ பவர் இருக்கனால ரொம்ப பெரிய டிசிஷன் எடுக்கும்போது எல்லா கண்ட்ரியும் ஒத்துழைக்கணும், இல்லாத போது அது எடுக்க முடியாமல் போயிடுது. மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் த செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இந்த மாதிரி மேஜரான இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், இது எல்லாமே செக்யூரிட்டி கவுன்சிலில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஓகே, சிம்பிள் ஆஃப் யுஎன்ஓ. ஸோ சிம்பிள் ஆஃப் யுஎன்ஓ பாருங்கள், இதுதான் சிம்பிள் ஆஃப் யுஎன்ஓ. வேர்ல்டு மேப்பு, அதை சுற்றி 2 ஆலிவ் லீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு யுஎன்ஓடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இது வந்து நியூயார்க்கில் இருக்குது. அந்த 193 கண்ட்ரிஸுடைய ஃப்ளாக்ஸ் வந்து அதனுடைய வெளியில் வந்து பறக்க விடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அசம்பிளி, அந்த ஹால் பாருங்கள், ஜென்ரல் அசம்பிளி நடக்கக்கூடிய ஹால் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் 5 வீட்டோ கண்ட்ரிஸ் இருக்குங்களா, அந்த கண்ட்ரிஸோடைய ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ யுஎஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் இன்னொரு கண்ட்ரி என்ன சொல்லுங்கள், China இல்லைங்களா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all today's class. Thank you.